இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கிட்ட டைரக்டாவே ஒரு கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்றதை பார்த்துலாமா? ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மாசம் மாசம் நாங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இங்க இவ்ளோ பெண்கள் இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா? பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க? இப்ப வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, தைரியமா நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா? அவ்வளோ பயமா இருக்கு. ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க. காலேஜ்ல பாதுகாப்பு கிடையாது, வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் எங்கேயுமே நிதானமா ஒரு நிம்மதியா வெளியில நடக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஆயிடுமான்ற பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுல வாழ்ற மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் வந்து கடிச்சிருமா, ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற பயத்தோடயே வாழ்ற மாதிரி தான் இருக்கு.